அப்போ ஒரு வெள்ளை வேட்டிமைத்தனம், ஜியோனிச ஆக்கிரமிப்பு கொள்கை இதெல்லாம் சேர்ந்து நீங்க வந்து அந்த ஈரானுடைய அது மாதிரி அதனுடைய வளங்கள் அது வந்து அங்க இருக்கக்கூடிய வளச்சுரண்டலுக்கு ஒரு ஈரான் என்பது ஒரு கவுண்டர் பேலன்சர். அங்க வந்து அவங்க ஈரான் என்ன பண்றாங்க, அவங்க வந்து அந்த அலையன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறத வச்சிருக்கிறாங்க. அதாவது ஹிஸ்புல்லா, ஹூத்திஸ் இந்த மாதிரி இது மாதிரி இங்க காசால இருக்கக்கூடிய இவங்க இது எல்லாத்தையுமே ஒரு ஃப்ரண்ட் லைனா வைத்து அவர்கள் வந்து எப்படி அமெரிக்கா என்பது இந்த ஒரு பிராக்சி வார் நடத்துறாங்களோ அது போல இவர்கள் வந்து அதற்கு எதிர்கொள்வதற்கான பிராக்சி ஏற்பாடுகள் என்பதை பண்ணிருக்கிறாங்க. அவரவர்களுக்கான பிரச்சனைகளுக்கு இவங்க துணை செய்யறாங்க. அப்படி ஒரு ஈரான் என்பது நீண்ட காலத்துக்கு முன்னாடியே அதற்கான ஒரு திட்டமிட்டு அதற்கான வியூகத்தோட இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா இதுல வந்து ஈரானை அழிப்பதன் வழியாகத்தான் அந்த பகுதியில் நிலையாக நிலை கொள்ள முடியும், அந்த பகுதியை தன்னுடைய ஆதிக்கத்தின் கொண்டு வர முடியுங்கிறதுனாலதான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்துக்கிட்டு இப்ப பண்றாங்க. இப்ப ஈரான் என்ன இப்ப உடனடியா என்ன ஆக்கிரமித்தல்ல ஈடுபட்டாங்க? உண்மை கிடையாது. இப்ப கடந்த ஆண்டு 2025 ஒரு 12 நாள் போர் நடத்துனாங்க. பிறகு பேச்சுவார்த்தை நடத்தி ரெண்டு போச்சு, அவ்வளவுதான். அதன் பிறகு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியதானே, என்ன ஏதாவது சிக்கல் இருந்துச்சுன்னா பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியதானே. பேசிட்டு இருக்கும் போதே வந்து போருங்கிறது வருதுன்னா அவர்கள் அப்படித்தான் அப்படிங்கிறதுக்கு அதை எதிர்பார்த்துதான் இவங்க எதிர் நடவடிக்கையில ஈரான் இறங்கி இருக்கிறாங்க. அவர்களுடைய எங்கெங்கெல்லாம் சுற்றிலும் வந்து இவங்க முஸ்லிம் நாடுகள், அரபு நாடுகள் இவங்க மேல கை வைக்க மாட்டாங்க, இவர்கள் பாரசீகர்கள், இந்த ஈரானை சேர்ந்தவர்கள் இருந்தா கூட அரபு நண்பர்களா வச்சிருக்கிறாங்க, முஸ்லீம்ங்கிற மதம் இருக்கு, எனவே அதை வச்சுக்கிட்டு இவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கிட்டா அந்த எல்லா இடத்துலயும் முக்கியமான மக்கள் திரள் வாழக்கூடிய இடங்கள்ல எல்லாம் வந்து இவங்களுடைய சிஐ ஹெட் குவார்டர்ஸ் வச்சுக்கிறது, அது மாதிரி ராணுவ தளவாடங்கள் வைக்கிறது, அவங்களுடைய அந்த கடல் பகுதிகளில் நெருக்கமான இடத்துல எல்லாம் வந்து கப்பல் படை தளங்களை வைப்பது என்பதை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அது எல்லாவற்றையும் குறிவைத்து தாக்குவதென்ற ஒரு எதிர் தாக்குதலை ஈரான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அது ஒரு பெரிய பதட்டத்தையும் பேரழிவையும் உண்டாக்கிட்டு, அதுதான் அப்ப வந்து இது மூணு தான் சேர்த்துதான். இதுல எது வந்தாலும் எதிர்க்க வேண்டியதாங்க. அப்ப இதுவா அதுவாங்கிற கேள்வி இல்லை. எது வந்தாலும் எந்த ஆதிக்கம் வந்தாலும் எதிர்க்க வேண்டியது தானே. வளச்சுரண்டல் இல்லாமல் மத ஆதிக்கம் வந்தா எதிர்த்து போயிடுவோமா, அல்லது இன ஆதிக்கம் வந்தா எதிர்த்து போயிடுவோமா, அல்லது வந்து இப்ப இன ஆதிக்கம் மட்டும்தான் இருக்குது, வெறும் கட்டாந்தரையா தான் இருக்குது ஒரு நாடு, அங்க ஒன்றும் பெரிய வளம் எல்லாம் இல்ல இருந்தாலும் பண்றான் அப்படிங்கிறதுனால அதை விட்டுற முடியுமா? அதை எந்த ஆதிக்கம் வந்தாலும் எதிர்க்கத்தான் ஒண்ணு. உலகத்துல ஜனநாயகத்தை விரும்புகிறவர்கள், சுதந்திரத்தை விரும்புகிறவர்கள் எதிர்த்துதான் மூணு சேர்ந்த ஒரு ஆதிக்க தாக்குதல் தான்.